ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சம்பா கோதுமை பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக உப்புமாவும் சொல்லலாம். பிரியாணின்னும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளி 1, பட்டாணி, கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இடித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போடலாம். இப்போ குக்கரை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நெய் இருந்தாலும் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். ஸோ இது நைட்டு டின்னருங்கிறனால நான் நெய் போடலை, வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு பட்டை, இவ்வளோ தான். இந்த மசாலாவை போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இந்த மசாலாவை இதில் போடுறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த நீல வாக்கில் வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனிஷாக நமக்கு வதங்குதோ டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமே தக்காளி போட்டிட்டிங்கன்னா வெங்காயம் வதங்காது. ஸோ வெங்காயம் வதங்கிறது தான் டேஸ்ட் இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கேரட்டு, அடுத்தது பட்டாணி. இது சீசனிங்கில் இப்போ கிடைக்கிது பட்டாணி. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஸோ பட்டாணி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். சேர்த்து கேரட்டு நல்லா வேகணும் இல்லைங்களா? ஸோ நல்லா வதங்க. இதோட 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி இதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இதையும் போட்டுக்கோங்க. ஸோ புதினா எல்லா டிஷ்ஷையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். வீட்லேயும் வச்சாலும் வரும். இதில் மஞ்சள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கல் உப்பை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். 1 டம்ளர் சம்பா கோதுமை எடுத்துக்கேன். இதே அளவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி பெருசாக இருக்கும் இந்த கோதுமை. தண்ணி அதிகம் ஊற்றினாலும் தவறு கிடையாது. நான் தம்மு போடலை. ஸோ குக்கரில் தான் உடனே வேணுங்கிறதுனால வைக்கிறேன். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் பயப்படாதீங்க. அந்த கோதுமையும் ரவையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோதுமையை போட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சும்மா கொஞ்சோண்டு தூக்கலாக இருந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட குக்கரை கொதி வந்ததுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் 2 விசில் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான தம்பி பிரியாணி ரெடி. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். 18 மினிட்ஸ் மேக்ஸிமம் இதுக்கு டைமு. சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டுட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை புதினா சட்னி இல்லை தயிரோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.